யூடியூப் விவசாய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூடியூப் விவசாயி சக்திவேல் பேசுறேன். இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ பனிகாலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்கிற டைம், இப்போ நம்ம புதுசா காய்கறி விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடவுகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. குறிப்பா பந்தல் விவசாயிகளான பாகல், பீர்க்கன், புடலை பிளஸ் இந்த கத்திரி, இந்த மாதிரியான மேஜரா வெஜிடபிள் இந்த டைம்ல நீங்க ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது இந்த பனி முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்கிற பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு மேஜரா என்ன பூச்சினால பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா வெள்ளையை தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த வெள்ளையை தாக்கம் வர்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செடியில வைரஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். மெயினா இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் அதிகமா இருக்கும். அந்த வைரஸ் தாக்குதலுக்கு பரப்பக்கூடிய காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளையை தான். நீங்க வெள்ளையை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வைரஸ்ங்கிற பிரச்சனையை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கத்திரி ஃபீல்ட்ல இருக்கிறோம். கத்திரி வந்து பாத்தீங்கன்னா நடவு செஞ்சு கொஞ்சம் நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருக்கும் போதே உங்களுக்கு வெள்ளையை தாக்குதல் வந்து அதிகமா இருந்தது. அதாவது ஒரு இலை திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு 10 பூச்சிக்கு மேல இருக்கிற மாதிரி இருந்தது. சோ இதுக்கு நம்ம வந்து நம்ம நார்மலா நம்ம விவசாயம் இருக்கிற போது நம்ம கொடுக்குற இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பூச்சி மருந்துகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இமிடா அசிபேட்டோ இல்ல வெறும் அசிபேட்டோ இல்ல அசிட்டமிப்ரேட் இந்த மாதிரி ஒரு சின்ன மாலிகுலா போகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கெல்லாம் பூச்சியில நிறைய இது ரெசிஸ்டன்ஸ் ஆனதுனால கொடுக்குற காம்பினேஷன் அந்த அந்த லோ டோஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட்க மாட்டேது. சோ இப்ப அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபீல்டுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு என்ன கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப்ல வர எஃபிகான்ங்கிற மாலிகுல் நம்ம கொடுத்தோம். டேங்க் 28 மில்லி வச்சு, அதுவும் கூட வந்து அஸ்டமிப்ரேட் இந்த காம்பினேஷன்ல வந்து நம்ம இந்த இதுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்திருந்தோம். கீழே ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா தைமத்தக்சம் வந்து நம்ம ட்ரிப்ல கொடுத்திருந்தோம். ஒரு 100 கிராம்ஸ் வந்து நம்ம பெரிய ஏக்கருக்கு நம்ம கொடுத்திருந்தோம். சோ கொடுத்துட்டு இன்னைக்கு 3rd டே வந்து ரிசல்ட் செக் பண்ண வந்தோம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இலையை காட்டுறோம். இதுல இருக்கிற வெள்ளைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா டெத் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்ல நம்ம கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா, இதுக்கப்புறம் நீங்க உரம் மேலாண்மை சரியா செஞ்சு கொஞ்சம் செடியை ஹெல்த்தியா கொண்டு வந்துட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய வைரஸ் தாக்குதலை நம்மளால கண்ட்ரோல் பண்ணியும். ஸோ இதுக்கான பெஸ்ட் காம்பினேஷன் தான் நம்ம இது சொல்றோம். எஃபிகான் பிளஸ் அஸ்டாமிப்ரேட் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. இந்த வெயில் காலத்துல வைரஸ் தாக்குதலை குறைச்சு நல்ல மகசூல் பெறுங்க. நன்றி.